ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நேரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நேரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில வாரும் உடைய மக்களோடு கூட நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வசனங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே ஆழமாய் பதியத்தக்கதாக, ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை சந்திக்க கர்த்தர் இந்த நாளை முன்குறித்தபடினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் செலுத்தலாம். அதே போல உங்க ஊழியர் அவர்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தினர், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், உடன் ஊழியர்கள், ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய். அங்கே கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. விசேஷமாய் எந்த வரத்தை நாம் நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், எந்த வரத்தை நாட வேண்டும் என்று சொல்லுகிறார்? தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று வசனம் நமக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உண்மையிலேயே நான் இங்க வரும்பொழுது வேறொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இல்ல, அவர்களுக்கு வேறொரு செய்தியை நீ ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னை உந்தப்படியினால இங்கேதான் இந்த செய்தியை நான் கவனிச்சு எடுத்தேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறோம், அதுல குறையே கிடையாது. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து இல்லம்மா 12:3 ஆதலால்
தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை கடவுள் என்று சொல்லுவார்கள். ரைட்டா? அப்போ நீங்க எல்லாரும் ஆண்டவரை கர்த்தர் என்று சொல்லுகிறீர்களா? நான் சொல்றதுக்கு புரியுதா? நீங்க எல்லாரும் ஆண்டவரை கர்த்தர் என்று ஒப்புக்கொள்றீங்களா? அவதானே? ஏன் யோசிக்கிறீங்க? ஆண்டவர் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, நீங்க புரிஞ்சுக்கல பாருங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று மறுபடியும் வாசிங்க. ஆமா, இப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டால் அன்றி ஒருவனும் இயேசுவை என்னன்னு சொல்ல மாட்டான், அவர் கர்த்தர் என்று சொல்ல மாட்டான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவே மாட்டான். அப்போ நீங்க எல்லாம் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறீர்கள் என்றால் எப்படி அறிக்கை பண்ணுகிறீர்கள்? உங்களுக்குள் அவருடைய ஆவி இருப்பதனால் அறிக்கை பண்ணுகிறீர்கள். கரெக்டா? அதான அதுக்கு அர்த்தம். நான் சொல்றது புரியுதாமா? புரியுதா? புரியுதா? தயவு செஞ்சு புரியுதா புரியல சொன்னாதான் எனக்கு தெரியும். புரியுது? அப்போ அவருடைய ஆவி நமக்குள் இருக்குது என்றாலே என்ன பொருள்? நான் அவரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன் இல்லையா? எல்லாரும் இங்க சாட்சி சொன்னாங்க, நம்ம கூட சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாரு இல்லையா? ஆண்டவர் என்னை காப்பாத்துறேன்னா அந்த டாக்டருக்கு எனக்கு சொல்லுவாரா, நீ போய் காசு இல்லைனாக்கோ பரவாயில்லமா அப்புறமா கொடு அப்படின்னு சொல்லுவாரா? யார் சொல்ல வச்சது? ஏசப்பா சொல்ல வச்சாரு. இந்த ஐயா இங்க வந்து சாட்சி சொன்னார், நான் பணத்தை தொலைச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் எனக்கு வந்து அதை திரும்ப கொடுத்துட்டாரு, இன்னும் அதிகமா கொடுப்பாரு. அதுல உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் பணம் போனாலும் பரவாயில்ல, அது உள்ள டாக்குமெண்ட் எனக்கு போகாம எனக்கு பணம் சேர்த்துட்டாரு சொன்னாரா இல்லையா? அப்போ எல்லாரும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். ரைட்டா? அப்போ இங்க இந்த 14:1 என்ன சொல்லுது? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். இப்ப ஒரு முக்கியமான விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தவறான காரியங்களை நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. கரெக்டா? ஏன்னா நமக்கு ஒரு ரூல் புக் இருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லிக்கிறேன், இதுக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? எல்லாம் மறந்துட்டீங்க. வேதாகமம் புத்தகம், பைபிள். அப்புறம் அப்புறம் பத்தியா பத்தியா சொல்லிட்டு போறது அப்படியே மறந்துட வேண்டியது இல்லையா? அப்படித்தானே? மறந்துட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம்? வழிகாட்டி, மேனுவல் இல்லையா, ரூல் புக்கு. கரெக்டா? இதுல எல்லாம் அதுதான். எனக்கு நிறைய காரியம் நம்ம பயன்படுத்தாத காரணத்தினாலதான் நம்மளால சொல்ல முடியல. இப்ப நோட் புக்ல எதுக்கு குறிப்பு எடுக்கிறீங்க? திரும்பி பாக்குறதுக்காக தானே. குறிச்சு வச்சுட்டு அப்படியே மறைச்சு வச்சுட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம்? ரூல் நோட் எடுத்து நோட் புக் குறிப்பு எடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? திருப்பி பாக்குறதுக்கு தானே ரூல் அந்த குறிப்பு எடுக்கிறோம், திருப்பி பார்க்கணும். சரியா? சரி, நல்ல கவனிங்க. இதுக்கு பேரு ரூல் புக். நான் என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது என்று சொல்வதுதான் இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? நான் செய்யத்தக்கவைகளை செய்து செய்யத்தகாதவைகளை விலக்கி வாழ வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்,
எல்லாரும் போய் எல்லாரும் தொழுது கொள்ள போறாங்க. கடவுளை தொழுது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும், இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா நாம எப்படி இங்க தொழுது கொள்றோம்னா அவருக்கு விருப்பமானபடி அவரை தொழுது கொள்கிறோம். மற்றவர்கள் எப்படி தொழுது கொள்கிறார்கள்? அவர்களுக்கு விருப்பமானதை கொண்டு போய் கொடுத்து தொழுது கொள்கிறார். சொல்றது புரியுதா? புரியுதா? ரைட், வெரி குட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆவியின் வரங்கள்னா என்ன? ஆவியின் வரங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். எது ஆவியின் வரம்? வாசிங்க அப்போஸ்தலர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. எப்படி எனில், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மொத்தம் 9 வரங்களை பத்தி பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை வரங்களை பத்தி? 9 வரங்களை பத்தி பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வரம் என்ன சொல்லுது? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசமும் ஒரு வரம். நான் சொல்றது புரியுதா? விசுவாசம் என்பது என்ன? அதுவும் ஒரு வரம். கரெக்டா? வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினால குணமாக்கும் வரம். அடுத்தது, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ற. ஆமா, இதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற வரங்க. கரெக்டா? நமக்கு பரிசுத்த வேதாகம் இப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அதுல முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசம் என்பதும் ஒரு வரம். விசுவாசம் என்பதும் வரம். ரைட்டா? இப்ப ஒரு உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாசியுங்கள் அதே 14:5, 1 கொரிந்தியர் 14:5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில பேசுறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசன சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புறேன். இதுக்காக தான் நான் விரும்புறேன்னு அவர் சொல்றார் இல்லையா? நாம எல்லாம் செய்யறது எதுக்காக? நான் சொன்னேன் 9 வரங்கள். இந்த 9 வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பக்தி விருத்தியை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா? பக்தி விருத்தியை உண்டாக்குறதுக்காக, நம்ம எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக, பிரிப்பதற்காக அல்ல. நான் வேற நீ வேறன்னு சொல்றதுக்கு அல்ல, நான் ஒன்றுபடுவதற்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரங்கள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நாம் ஆண்டவருக்குள் நாம் அனைவரும் ஒன்று என்ற சிந்தையை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரைட்டா? தவறான காரியங்களை நாம் ஒரு காலமும் செய்யவே கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஐயா என்கிட்ட சொன்னார். என்னன்னு சொன்னாரு?
ஐயா நேரம் ரொம்ப குறுகி இருக்கு, நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும், ரைட்டா? நல்லது, தவறில்லை, நல்லது. ஆனால் ஒரு உண்மை, அதுக்கு ஒரு காரணத்தை எனக்கு சொன்னார். என்ன அதுதான் எனக்கு வருத்தமா இருந்தது. என்ன காரணம் சொன்னார்னா, நிறைய பேர் சுகர்ல இருக்கிறாங்க, பிபி இருக்கு, ஆகவே என்ன பண்ணணும், சீக்கிரமா முடிச்சிடணும், ரைட்டா? ஆனா வாசிங்க, மத்தேயு 4:4 வாசிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, அப்போ இந்த வார்த்தை என்னவா இருக்குது நமக்கு? என்னவா? அப்போ என்னவா இருக்கு? அப்பம். ஆமா, அப்பம் இல்லையா? அப்போ இது எனக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குமா கொடுக்காதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இல்லையா? நான் முன்னாடியே உங்ககிட்ட அந்த வார்த்தை, நான் அந்த கதை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்ன, மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க மறந்துருப்பீங்க. ஒருவன் ஒரு ஆலயத்துல என்ன பண்ணாங்களாம், மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜெப கூடுகை வைத்தாங்களாம். உபவாச ஜெபம் பண்ணலாம், ஒரு அரை நாள் உபவாச ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்கு? மழை வரணும்னு ஜெபிக்கிறதுக்காக, ரைட்டா? எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்தார்கள். ஆனால் ஒரு சிறு பையன் மட்டும்தான் வீட்டுல இருந்து புறப்படும் போது கொடை எடுத்துட்டு வந்தானா, ரைட்டா? அப்ப அவங்க அம்மா கேட்டாங்களா, டேய் எங்கடா மழை பெய்யுது, எதுக்கு கொடை எடுத்துன்னு போற? இல்ல, நாம எதுக்கு போறோம்? மழை வரணுன்றதுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணா மழை வருமா வராதா? வரும், அதுக்காக தான் நான் எடுத்துன்னு போறேன். நான் சொல்றது புரியுதா? இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது இப்படிதான் இருக்கணும், விசுவாசம், ரைட்டா? எனக்கு நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் சுய புத்தியை நான் சாரக்கூடாது. அப்ப அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல, ரைட்டா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், விசுவாசம் என்பது வரங்களில் ஒன்று. இங்க குறிக்கப்பட்டிருக்கு, பைபிள்ல சொல்லுது, விசுவாசம் என்பதும் ஒரு வரம், ரைட்டா? அப்ப அந்த வரத்தை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் செய்வார். இப்ப ஐயா சொன்னாரு, கண்டிப்பா எனக்கு கொடுப்பாரு, அது விசுவாசம், ரைட்டா? அப்போ கண்டிப்பா என்னை காப்பாற்றுவார், அதான் என்னுடைய விசுவாசமா இருக்கணும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று வாயில சொல்லிக்கொண்டு என்னுடைய மனசு வேற ஒன்றை சிந்தித்ததானால், என்னுடைய மனம் வேறு ஒன்று என்னச்சுன்னா, அதுக்கு பேரு விசுவாசம் அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, சரியா? நான் சீக்கிரமா முடிச்சிடறேன், ஒன்னும் கவலை இல்லை. ஆனால் என்னுடைய விருப்பம் எல்லாம் என்ன என்று சொன்னால், நாம் சபைகள் உருவாகி விட்டது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சபை ஏராளம் ஆயிடுச்சு, ஏராளம், தெருவுக்கு 2 சபை இருக்கு. ஆனா உண்மையான விசுவாசி இருக்கிறானா? கிடையவே கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்னா, இந்த வசனத்தை வாசிக்கல. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேரு அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க? எத்தனை கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் தான் தூக்குறாரு, இந்த 2 பேர் தூக்குறான், மீதி பேரெல்லாம் என்னாச்சு? இதுதான் நிலைமை எல்லா சபையிலையும். இங்க மட்டும் இல்ல, எல்லா சபையிலும். நாங்க 1000க்கு மேல சபையை போயிட்டு வந்துட்டேன், 1000க்கு மேல சபையை பார்த்துட்டேன், ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. சண்டே இங்க வந்து வாசிக்கிறாங்க பாருங்க, அதான் அதோட கொண்டு போய் வச்சிடறாங்க பாருங்கள, அதோட நின்னுடுது, வாசிக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி பக்தி விருத்தி ஆகும்? ஜபம், குடும்ப ஜபம் எத்தனை வீட்டுல நடக்குது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வீட்டுல நடக்குது? 1. பத்தியா? குடும்ப ஜபம் 1, பைபிள் வாசிக்கிறீங்க 1. அப்புறம் அப்ப எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கேன்னா, ஐயோ நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்லதான், என்னைக்குமே தான் கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் இந்த நேரத்துல ஜெபிப்பேன், இந்த நேரத்துல வேதத்தை வாசிப்பேன் என்ற உணர்வு எனக்கு வரணும். அது தடை பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏன்னா
தடை பண்ற ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு எது பிடிக்காது? நான் கர்த்தரோடு உறவாடுவது பிடிக்காது. அவன் தடை பண்ணிட்டு தான் இருப்பான். இப்ப நீங்க அந்த தடைக்கு ஒத்து போனீங்கன்னா நீங்க யாருக்கு ஒத்து போறீங்கன்னு அர்த்தம்? அவனுக்கு தான் ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரோட நீங்க சேரல. ஆனா ஆண்டவரை சேர வேண்டுமானால் நீங்க முயற்சி. இப்ப ஒண்ணு வேண்டாம், எனக்கு கூப்பிட்டாரு, வந்துருங்கய்யா. எத்தனை முறை போன் பண்ணிட்டாரு தெரியுமா? ஆனா நான் வரையான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தா நான் வந்திருக்க முடியுமா? நான் வண்டி எடுத்து புறப்பட்டா தானே. அதுவும் எத்தனை மணிக்கு புறப்படுறேன் நான் கணக்கு பாக்குறேன். எத்தனை மணிக்கு சபை? 10 மணி. எனக்கு டிராவல் டைம் எவ்வளவு வேணும்? 2 மணி நேரம் வேணும். எவ்வளவு நேரம் டிராவல் பண்றேன் நானு? 2 மணி நேரம் டிராவல் பண்றேன். அப்போ வழியில ஏதோ வழி வரும் இல்லையா, இடையூறுகள் வரும் இல்லையா? ஒருத்த வண்டி குறுக்க போட்டானா எவ்வளவு ஆகும்? ஒரு 5 நிமிஷம் அங்க செலவாகும். ஒருத்த சாமானை இறக்குறான், அதனால ஒரு 10 நிமிஷம் செலவாகும். அந்த ஷோலிங்கர் கிட்ட பஸ் ஸ்டாண்ட் அந்த இடம் பயமா இருக்கும் எனக்கு. நான் எப்பவுமே ஜாம் பண்ணி வரேன், ஆண்டவரே கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. அங்க ஒரு முறை அத்திமஞ்சேரி பெட்டிக்கு இல்ல அம்மையார் குப்பத்துக்கு போறதுக்காக நான் வந்தேன். 6 மணிக்கு புறப்பட்டு வந்தேன். எத்தனை மணி வரைக்கும் அங்க வந்த ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் தெரியுமா? 3 மணி நேரம் நிக்கிறேன். 3 மணி நேரம். ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் போட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே மொத்தத்தையும் அடிச்சுட்டானுங்க. வரிசையா நிக்குது வண்டி. ஒருத்தருக்கும் அதை பத்தின கவலையே இல்லை. நான் சாலையில போறவன் எவ்வளவு அவசரமா இருப்பான், அவனை பத்தியெல்லாம் ஒருத்தருக்கும் கவலை இல்லை. போட்டு மொத்தத்தையும் அடிச்சுட்டானுங்க. 10 மணிக்கு திறக்கிறான். நான் எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போனோம்? அங்க 9:30 மணிக்கு. இங்கேயே 10 மணி ஆயிடுச்சு. அவரு போன் மேல என்கிட்ட என்ன கூட்டின்னு போறதுக்காக வந்து வெளியில நின்ட்டாரு அவர். அப்புறம் நீங்க போயிடுங்க, நான் கிட்ட வந்து நான் உங்களுக்கு போன் பண்றேன், யாரையாவது அனுப்புங்க, நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவரு ஆராதனை எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே டைம் எடுத்து எனக்கு அப்புறம் கொஞ்சம் நான் போய் ஐயா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க இவ்வளவு கஷ்டத்தோட. அப்போ இவையெல்லாம் நாங்க கருத்துல கொண்டு நான் பயணித்து வரேன். நான் பயணித்து வரவில்லை என்று சொல்ல நான் இங்க வந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படித்தான் ஜெபம் பண்ணுவதும் வேதம் வாசிப்பதும் அப்படித்தான். தடை பண்ணுவான், தடை கண்டிப்பா வரும். ஆனா தடையை சார்ந்து நான் இருந்து விட்டேன் என்று சொன்னால் என்னால சாதிக்கவே முடியாது. நான் ஒரு அடி எடுத்து வச்சாதான் நான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். நான் அங்கே எனக்கு தடை பண்ணிட்டான், நான் என்ன பண்றது? எனக்கு அவங்க வந்துட்டாங்க, இவங்க இல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தால் 24 மணி நேரம் நமக்கு போதவே போதாது இல்லையா? அப்ப 30 மணி நேரம் யாராவது கொடுப்பாங்களா நமக்கு ஒரு நாளைக்கு? அப்ப தயவு செய்து இதையெல்லாம் மனசுல வைங்க. அப்ப நான் சொல்ல வர்றது என்ன கருத்து என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நான் மிக மிக கவனித்து என்னுடைய செயல்பாடை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் செய்யணும். இன்னொரு விஷயத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அந்நிய பாஷை என்பதற்கான ஆழமான ஒரு வரி அங்க இருக்கிறது, இழையோடுகிறதை அந்த இங்க கவனிக்கலாம். வாசிங்க மறுபடியும். பரதேசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷர் பேசக்கூடாத, மனுஷரால் வர்ணிக்க கூடாத வார்த்தை கொண்டது ஒன்று இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷை என்பது இருக்கு, இல்லைன்னு சொல்லல, கண்டிப்பா அந்நிய பாஷை இருக்கிறது. ஆனால் நாம் பேசுகிறது அந்நிய பாஷையா என்று நான் கவனிக்க வேண்டும். நான் பேசுறது அந்நிய பாஷையா, அதான் முக்கியம். இப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம்
சாரி, 2வது அதிகாரம் வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பேச தொடங்கினார்கள் இல்லையா? அவங்களுக்கு ஆவியானவர் கொடுத்த வரங்கள்ல வெவ்வேறு பாஷையில பேசினாங்க. என்ன பாஷையில பேசுறாங்க நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? வசனம் தெளிவா சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்ல கவனிங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது நான் புரிஞ்சு கொள்றதே கிடையாது, யாருமே புரிஞ்சு கொள்றது இல்ல. தவறான போதனைகள் இருக்கிறது. வாசிங்க அந்த வார்த்தை. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே கூடியிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இருமா ஒரு நிமிஷம், நல்லா கவனிங்க. அந்த வசனம் நல்ல தெளிவான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அன்றைய காலகட்டத்துல, எந்த காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இல்லையா, மேல் வீட்டு அறையில இறங்கினார் இல்லையா, அந்த காலகட்டத்துல உலகமெங்கும் இருந்த யூதர்கள் அந்த பகுதியில தொழுது கொள்றதுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ரைட்டா? அவங்க பல்வேறு பாஷையில பேசுறவங்க, பல நாடுகள். இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன், ஆந்திராவில இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, மகாராஷ்டிரால இருந்து வந்திருப்பாங்க. ரைட்டா? மகாராஷ்டிரா என்ன மொழி பேசுறாங்க? மகாராஷ்டிரா என்ன மொழி பேசுவாங்க? மராட்டி பேசுவாங்க. தெலுங்கானால என்ன பேசுவாங்க? தெலுங்கு பேசுவாங்க. தமிழ்நாட்டுல என்ன மொழி பேசுவாங்க? தமிழ். ரைட்டா? இதெல்லாம் மொழி. இதுக்கு பேர் தான் அந்நிய மொழின்னு பேரு, இதுக்குதான் அந்நிய பாஷைன்னு பேரு. ரைட்டா? அந்நிய பாஷைனா என்ன? ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ்னா என்ன? எனக்கு தமிழ், எனக்கு தாய்மொழி என்னது? தமிழ். இப்ப தெலுங்கு பேசுறாரு ஒருத்தர், பேசுறாரு ஐயா உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் தெலுங்குன்னு வச்சுக்கங்க. அவரு எனக்கு என்னது? அந்நிய பாஷை. ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. கரெக்டா? என்ன மறைச்சு பாத்தீங்கன்னா என்ன என்ன மறைச்சு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு தமிழ் ரைட்டாமா, அவருக்கு தெலுங்கு. இப்ப நான் அவரை விட்டுறேன், உங்ககிட்ட வரேன். எனக்கு தமிழ், உனக்கு என்ன மொழி? தெலுங்கு. இப்போ உன் மொழி எனக்கு என்ன பாஷை? அந்நிய பாஷை. உனக்கு என் பாஷை என்ன மொழி? என்ன பாஷை? அந்நிய பாஷை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் தெளிவா இருக்கு. ரைட்டா? வசனம் தெளிவா இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட், சரி. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது இப்போ இதுக்கு எனக்கு பதில் சொல்லுமா? யாரு படிச்சவங்க? எனக்கு இந்த எந்த வசனம்? 6வது வசனத்துக்கு பதில் சொல்லுமா? யார் சொல்றது? நீ தான் சொல்லுமா. 6வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லுமா நீ. நீ பாதி கரெக்டா சொல்ற, பாதி தப்பு. மறுபடியும் சொல்லு. வேற பாஷை. என்ன பாஷை? இல்லம்மா, நீ அந்த வசனத்தை வாசிமா. அந்த வசனத்தை வாசி பதில் சொல்லுமா. திரளான ஜனங்கள் கூடி வந்து என்ன அதுக்கு அர்த்தம் என்ன?
பத்தியா? இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 2 வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அந்த சமயத்துல பல தேசங்களிலிருந்து அங்க இருந்து என்ன பண்ணாங்க, ஜனங்க வந்திருக்கிறாங்க அந்த சபைக்கு, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? பல தேசங்கள்ல இருந்து. இப்ப பரிசுத்தாவியானவர் இறங்கி யாரை நிரப்புறாரு? அங்கே கூடியிருந்தவர்கள், குறிப்பா யார? சீஷர்களை நிரப்புகிறார். ரைட்டா? சீஷர்கள் எல்லாம் யாரு? யூதர்கள். ரைட்டா? யூதருடைய பாஷை என்ன? இப்ப என்னுடைய பாஷை என்ன? தமிழ். ரைட்டா? இப்ப நீங்க எல்லாம் மராத்தி, தெலுங்கு, கன்னடம், ஒரியா, இப்படி பல பாஷை பேசுறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நீங்க பல பாஷை பேசுறவங்க அமர்ந்திருக்கிறீங்க. இப்ப என் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீங்க உங்க பாஷையில நான் பேசுறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அததான் அங்க கலக்கம்னு சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. இப்ப நான் சொன்னது புரியுதான்னு பாருங்க. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி தங்கள் தங்கள் பாஷை, தங்கள் தங்கள் பாஷைனா உங்க பாஷையில நான் பேசுறேன். ஆனா எனக்கு தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது, எனக்கு மராட்டி தெரியாது, எனக்கு ஒரியா தெரியாது, எனக்கு பெங்காலி தெரியாது. ஆனா நான் உங்க பாஷையில பேசினா, வாசிங்க அந்த வசனத்தை. கேட்டபடியினாலே என்னடா அது, இவங்க யூதரா இருக்கிறாங்களே, இவர் தமிழ் பேசுறவராச்சு, இவர் எப்படி ஏன் பாஷையில பேசுறாரு? புரியுதா? அப்படித்தானே அந்த அர்த்தம். அதுக்கான அப்படித்தானே அர்த்தம், அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். ரைட்டா? அதானே, அப்படித்தானே அர்த்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அந்நிய பாஷை. அப்போ அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி, எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன், வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 26:14 வாசிங்க. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று நல்லா கவனிச்சிங்களா? இப்ப பவுல் எப்ப துன்பப்படுத்த ஆரம்பிச்சான்? ஏசாமி சிலுவையில் அரைஞ்சி உயிர் தெழுந்து அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம். கரெக்டா? உண்மைதானே? உண்மை. கரெக்டாமா? கரெக்ட். அப்போ இந்த சவுல் என்ன பண்றான்? புறப்பட்டு தமஸ்குவுக்கு போகிறான். போற வழியில ஆண்டவர் இடைப்படுகிறார். இடைப்பட்ட இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்படின்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். யாரோட கூட இருக்கிறாரு? பிதாவோடு தேவ தூதர்களோடு இருக்கிறார். ரைட்டா? இப்ப தூதர்கள் பாஷை அந்த ஊர்ல தூதர்கள் பாஷை இருக்கும் இல்லையா? நான் கேட்டது இல்ல. ஆனா தூதர் வேற பாஷையில தான் பேசுவாங்க. இப்ப நாமளே மெட்ராஸுக்கு ஒரு பாஷை தமிழ் தான். மெட்ராஸ் பாஷைன்னு ஒண்ணு இருக்கா தமிழ்லயே? தமிழ்லயே மெட்ராஸ் பாஷைன்னு ஒண்ணு இருக்கா? உண்மை தானே? கேரளா நார்த் ஆர்காட் பாஷை தனியா இருக்கா? கோயம்புத்தூர் பாஷை தனியா இருக்கா? மதுரை பாஷை தனியா இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ தூரம் போக போக ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் போக போக என்ன ஆகும்? பாஷையினுடைய ஸ்டைல் மாறினே இருக்கும். கரெக்டா? மாறும். இப்ப ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார். பரலோகத்துல தேவ தூதர்களோட இருக்கிறார். தேவ தூதர்களோட அவரோட பாஷை என்னவா இருக்கும்? அந்த பாஷையில தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவரு பவுலோட பேசுறாரு. யார் பேசுறது? ஏசப்பா பவுலோட பேசுறாரு. என்ன பாஷையில பேசுறாரு? எபிரேய பாஷையில பேசுறாரு. போதுமா? புரிஞ்சு கொள்ளுங்க. பரலோகத்துல இருக்கிற தேவனே ஒரு மனுஷனோடு பேசுகிறார். எந்த பாஷையில பேசுறாரு? அப்ப நீங்க எதுக்கு அந்த பாஷையில பேசுறீங்க? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? நீங்க எதுக்கு அந்த பாஷையில பேசுறீங்க?
உண்மையா இல்லையா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியல. என்ன புரியல கேளுங்க. என்ன பாஷை? எபிரேய பாஷையில. ஐயா அப்படி இல்லைங்க. உட்காருங்க 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 அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதாவது எபிரேய பாஷையில ஏன் பேசினாரு அப்படின்னா, அவருக்கு அந்த பாஷை தெரியும். யாருக்கு? சவுலுக்கு அந்த பாஷை தான் தெரியும். ஏன்னா அவரு எபிரேய அந்த தேசத்து மனுஷன். அந்த தேசத்து மனுஷனோடு எந்த பேசுறாரு? அவரு பரலோகத்துல இருக்கிறவரு எபிரேய பாஷையில பேசுறாரு. அவர் என்ன பாஷையில முறையா பேசியிருந்தா என்ன பாஷையில பேசியிருக்கணும்? பரலோக பாஷையில பேசியிருக்கணும் இல்லையா? அவர் அங்கதான். இப்ப நம்ம கூட ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப இங்கிலீஷ் பேசுறவங்க அல்லது வேற மொழி பேசுறவங்க நம்ம சேர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன். சொல்றது புரியுதா? இப்ப நீங்க பாம்பே போறீங்க, பாம்பேல பல பாஷை பேசுவான். நீங்க அங்க கூட பழகிட்டீங்கன்னா உங்க தமிழ் மறந்துருமா மறக்காதா? கண்டிப்பா மறந்துடும். மறந்துடும் தானமா? யார் மறந்துடும் சொன்னது? வெரி குட். ஐயா நீங்க யதார்த்தத்துக்கே வரமாட்டேன்றீங்க. நீங்க யதார்த்தத்துக்கு வரமாட்டேன்றீங்க. யதார்த்தமான பேசுங்க. யதார்த்தத்தை பேசுறேங்க நானு. யதார்த்தம் இல்லையா? நாலு இங்கிலீஷ் பேசுறோம், நமக்கும் அந்த வார்த்தை வரும். அவங்க பேசுறது நாமள ரெண்டு வார்த்தை அதோட சேர்ந்து பேசுவோம். அதை சொல்றேன் நான். நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்ல நான். நீங்க மாறிடுவீங்க மாறிடலாம் அப்படி கிடையாது. அவங்க 4 பேரு ஹிந்திலே ஜாவோ ஆவோன்னு சொல்லிட்டே இருந்தா வச்சுங்க, நீங்களும் அடுத்த ஒரு 4 நாள் என்ன பண்ணுவீங்க? ஜாவோன்னுவீங்க. அந்த பழக்கம், அவங்களோட பழக்கத்துல நம்ம அப்படி பேசுறது உண்டு. அதுக்காக தமிழ் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. அந்த நேரத்துல அது வந்துடும். அதான் சொல்றேன். ரைட்டா? அப்போ ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் சவுலோடு பேசுகிறார். என்ன பாஷையில பேசினார்? பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எபிரேய பாஷையில பேசினார்னு தான் எழுதி வச்சிருக்கு. அப்போ நான் எதற்காக ஆண்டவர் இங்க சபையில வேறொரு பாஷையில பேசுறேன்? புரியாத பாஷை. அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. அதுக்கு ஏன் அப்படி சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். இப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். அதே வாசிங்க 1 கொரிந்தியர் 14:6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:6. பிரயோஜனம் என்னப்பா? இப்ப அவர் என்ன கேட்க வர்றாரு? நான் அந்நிய பாஷையில சபையில பேசுறேன்னு வச்சுங்க. இப்ப நானே உங்களுக்கு புரியாத பாஷையில நான் பேசுறேன்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ரைட்டா? நான் அந்நிய பாஷையில பேசுறேன், எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, அதனால நான் வேற ஒரு பாஷையில பேசுறேன்னு நான் பேசிட்டேன்னா உங்களுக்கு யாருக்காவது புரியுமா? ஒருத்தருக்கும் புரியும். அதனாலதான் என்ன பண்றாங்க சில நேரங்கள்ல, இப்ப தெலுங்கு இடத்துக்கு போறேன், நானே போறேன் தெலுங்கு பாஷை பேசுறவங்க கிட்ட, நான் தமிழ்ல பேசினா தெலுங்குல ஒருத்தர் என்ன பண்றாரு? டிரான்ஸ்லேட் பண்றாரு. பக்கத்துல நின்று டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஏன்? நமக்கு புரியணும். அததான் இந்த பவுல் நீங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு பக்தி விருத்தி ஆகணும்னு சொல்லி நான் என்னென்னமோ பேசுறேன்னா, நான் அந்நிய பாஷையில பேசுறேன், உனக்கு என்னப்பா புரியும்? புரியுமா? புரியாது. அப்போ வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 7. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலவியாகிய சத்தமிடுகிற வித்தியாசம் காட்டாவிட்டால் அதன் பொருளாலே ஊதப்படுகிறதும் வாசிக்கப்படுகிறதும் என்னது என்ன எப்படி தெரியும்? எவ்வளவு தெளிவா கொடுக்கிறாரு பாருங்க, விளக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அப்போ நான் புரிந்து கொள்ளாமல் நான் ஏதோ ஒண்ணு செய்து கொண்டிருப்பேன், ஆனால் எவ்வளவு பெரிய தவறு! இவ்வளவு விளக்கம் கொடுப்பாரா? எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாரு. ஒரு நாதஸ்வரம்னா என்ன, எந்த வாசி எந்த சவுண்ட்ல வரும், புல்லாங்குழல் என்ன சவுண்ட்ல வரும், அது வித்தியாசம் தெரியலன்னா இது நாதஸ்வரம் இது புல்லாங்குழல் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான்?
கேக்குறாரா? அப்போ வசனம் நம்மளை ஏமாத்தல, நாம தான் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். நாம தான் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். தவறு. ஆகவேதான் பைபிளை வாசிங்கன்னு சொல்றது. அதுக்காக தான் ஒரு செய்தி வேலைன்னு கொடுக்கப்படுறது. செய்தியை வாசிக்க தெரியல சில பேர், எல்லாரும் வாசிடுவாங்களா? எல்லாரும் தமிழ் தெரியுமா? படிக்க தெரியுமா? படிக்க தெரியாது. ஒண்ணும் இல்ல, ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு 4 நாளைக்கு, ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் என்ன பண்ணேன், வேலூர் போயிருந்தேன். வேலூர், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேலூர் வேலூர் போயிட்டு ஒரு ஊழியம் முடிச்சுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு நான் ஆயத்த பண்ணோம். 2 மணி நேரம் கேப் இருக்கு இடையில. ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டேன், இன்னொரு ஊழியத்துக்கு போறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு போல எவ்வளவு டைம் இருக்கு? 2 மணி நேரம் டைம் இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னாலும் நேரம் ஆயிடும். அதனால இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்றேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் போய் லைப்ரரியில போய் உட்கார்ந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு சரி புறப்படுற நேரம் வந்துச்சு, வெளியே வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்து நின்று டீ குடிக்கணும். ஏன் எதிரில் ஒரு 2-3 பேர் கிராஸ் ஆகுறாங்க. டீ கடையில நான் நின்னுக்கிறேன், ரோட்ல கிராஸ் ஆகுறாங்க. யார் கிராஸ் ஆகுறாங்கன்னா, பிச்சை எடுக்கிறாங்க, யாசகம் கேட்கிறாங்க இல்லையா, அவர்கள் கிராஸ் ஆகுறாங்க. அதுல குறிப்பா ஒரு பெண், கை குழந்தை, இளம் வயசு சின்ன பொண்ணு, ஒரு கை குழந்தைய கையில வச்சுட்டு அந்த அம்மாவும் யாசகம் கேட்டு அப்படியே வருது ரோட்ல. ஒரு பைக்கார் வந்து நிக்கிறாரு, அவர்கிட்ட கையேந்தது, அவர் ஏதோ கொடுக்குறாரு, வாங்கிக்குது. என் மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. என் மனசுல ஒரு எண்ணம், என்ன எண்ணம் அப்படின்னா, வாசிங்க சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததும் நான் காணவில்லை. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. வாலிப வயசா இருந்தேன், வயசு கூட ஆயிடுச்சு, ஆனாலும் நீதிமான் வந்து கைவிடப்பட்டதும் அவனுடைய சந்ததி அடுத்தவங்கிட்ட போய் உதவி செய்ப்பா, எனக்கு உதவி செய்ப்பா, எனக்கு உதவி செய்ப்பான்னு யாரையும் கேட்டதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றான். இந்த வசனம் நான் படிச்ச ஞாபகம் இருந்ததுனால எனக்கு உடனே அந்த ஞாபகம் வந்து, அப்போ இவங்க எல்லாம் ஏன் அப்படி போறாங்க இல்லையா? ஏன் அப்படி போறாங்க? அப்போ 3 காரியம் நடந்திருக்கிறோம். ஒண்ணு, அவர்களுக்கு வசனம் தெரியல, ரைட்டா? வசனம் தெரியல, அல்லது யாரும் அவங்க கிட்ட சொல்லல இல்லையா? ஆண்டவரை பத்தி யாரும் சொல்லல. இப்போ ஐயா வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து குப்பை பொறுக்கிறேன் சொன்னாரா? ஆனா அவருக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க, கரெக்டா? யாரோ ஒருத்தர் அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் ஆண்டவரை ஏத்துக்கப்பா, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இந்த மக்களுக்கு யாரும் சொல்லல, ஆகவே தெரியல. அல்லது கேட்கணும்ன்ற வாஞ்சை அவர்களுக்கு இல்ல. இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு ஆலயம் இருக்கு, இங்க என்னப்பா பண்றாங்க, வார வாரம் எல்லாரும் போறாங்களே, நானும் போய் உட்காருவேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அந்த வாஞ்சை இருந்தா வருவாங்க, இல்லாதவங்க வரமாட்டாங்க. அப்போ இந்த 3 காரியம் அவங்களுக்கு நடக்கல, அதனால அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் யோசித்து கொண்டே அங்கிருந்து நான் புறப்பட்டு கார் கிட்ட வந்து கார் கதவை திறக்கிறேன். 2 பெண் பிள்ளைங்க நிக்கிறாங்க. அங்க டோரை திறக்கிறேன், 2 பெண் பிள்ளைங்க நிக்கிறாங்க. நின்னு ஒரு பெண்ணு 6ஆம் வகுப்பு படிக்கிற அந்த வயசுல இருக்கு. இன்னொன்னு 8, 9, அதை பத்தி எனக்கு தெரியல, நான் விசாரிக்கல. இந்த பொண்ணு மட்டும் விசாரிச்சேன். அந்த பெண்ணு 8வது இல்ல 9வது படிக்கணும், அந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு. 2 பேர் நிக்கிறாங்க. கார் கதவை திறக்கிறேன், அந்த டோர் கிட்ட நின்னு அது வேணும்ன்றாங்க. நான் சொல்றது புரியுதா? கார் கதவை திறந்து அது வேணும்ன்றாங்க. நான் உள்ள உட்கார போறேன். என்ன வேணும்ன்றாங்கன்னா, நியூ டெஸ்டிமெண்ட் அங்க இருக்கும், அந்த ரேக் இருக்கும் இல்லையா, கதவுல வந்து கேரியர் மாதிரி இருக்கும், அதுல நியூ டெஸ்டிமெண்ட் நான் வச்சிருப்பேன். அந்த 2 பிள்ளைங்க அங்க வந்து அது வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னா, சரி நான் ஒன்னு எடுத்து அந்த பாப்பா கிட்ட கொடுக்குறேன். தமிழ் தெரியுமாமா, இது தமிழ் உனக்கு தெரியுமா, படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது அப்போ பாப்பா சொல்லுது 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது.
சரி படிக்கிற பெண் தானே அப்படின்னு கொடுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏதோ படிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதை கொடுத்துட்டு படிச்சு காட்டு அப்படின்னு. உடனே அந்த பாப்பாவை 2 பேருமே என்ன பண்றாங்க, எழுத்து கூட்டி வாசிக்கிறாங்க. பக்கத்து திருப்புல பெரட்டுல மேல அட்டையில இருக்கு பாருங்க, புதிய ஏற்பாடு, நீதிமொழிகள், சங்கீதம் அப்படின்னு படிக்குது எழுத்து கூட்டி. சரி படிக்கிற பொண்ணு தானே, இன்னொரு பைபிள் புக்கை எடுத்து பெரிய பாப்பா கிட்ட கையில கொடுத்து நான் புறப்பட்டுட்டேன். நான் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்து இப்படி பாக்குறேன், இவங்க 2 பேரும் யார்கிட்ட போய் நிக்கிறாங்க, அந்த கை குழந்தையோட ஒரு பெண் பிச்சை எடுத்தது இல்லையா, அங்க போய் நிக்குதுங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு அவர் தான் கொடுக்குறான்னு கை காட்டுதுங்க. நான் வண்டியில போயிங்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது உண்மையிலே. இப்ப யோசிங்க, என்கிட்ட அவங்க என்ன கேட்கணும்? ஒருவேளை அவங்க பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தா என்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க? காசு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க என்கிட்ட வந்து? பைபிள் கேட்கறாங்க. டோர்ல இருக்கிற பைபிள் அது வேணும்னு கேக்குது, டோருக்குள்ள இருக்கிறத. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை புரிந்து ஒவ்வொருவரையும் மீதும் நோக்கமா இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சிகள். ஒவ்வொருவர் மீது நோக்கமா இருக்கிறார். அப்ப நான் எவ்வளவு நோக்கமாக ஒரு மீது இருக்க வேண்டும்? அப்ப எனக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை கையில கொடுத்து இதை வாசித்து தெளிவாக நீ செயல்படு என்று எனக்கு சொல்லி இருந்தால், நான் தவறான ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தவறு. ரைட்டா? இப்ப வாசிங்க. இப்ப நான் வித்தியாசத்தை சொன்னேன், இங்க நல்லா வாசிங்க. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 11வது வசனத்தை வாசிங்க. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால், பேசுகிறவனுக்கு நான் என்னவா இருப்பேன்? அந்நியனா இருப்பேன். நான் 1000 பேசலாம், ஆனா கேட்கிறவனுக்கு அது பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. பிரயோஜனம் இல்லாத ஒன்றை நான் எதுக்கு செய்யணும்? இல்லையா? பிரயோஜனம் இல்லாத ஒன்றை நான் செய்யலாமா? செய்யக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏது. அதுக்காக தான் 1வது வசனத்தை வாசிங்க. 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய். பவுல் எதுக்கு விசேஷமா அதை பத்தி சொல்றாருன்னா, பக்தி விருத்தி எது உண்டாக்குது? தீர்க்க தரிசன வரம் தான் உனக்கு என்ன பக்தி விருத்தியை மக்களுக்கு மனுஷனுக்கு உருவாக்கும். ஆனால் அந்நிய பாஷையில நான் பேசிக் கொண்டிருந்தால், அதை நான் அர்த்தம் சொல்லாமல் பேசினால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? அப்போ வாசிங்க. அந்நியனா இருப்பேன். ஆமா, 28வது வசனத்தை வாசிங்க. 14:28. இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கு. நீ 1000 பேசிக்க, உனக்கும் தேவனுக்கு அது 1000 இருக்கட்டும், என்ன பாஷையோ நீ பேசிக்க. ஆனால் சபையில பேசுறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நான் பக்தி விருத்தி ஏற்படுத்துவதற்காக தான் இங்க ஒன்று கூடுகிறோமே தவிர, நான் ஒரு பாஷையில பேசி மக்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அப்போ 14வது வசனத்தில் வாசிங்க. அதுலயே 14 எண்ணத்தினால் எனில் என் கருத்து பயனற்றது. கரெக்டா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக, தெளிவாக ஒரு விசேஷத்தை நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள். அப்போ இதை நான் அறிந்து கொள்ளாமல் நான் ஒன்றை செய்வேன் என்று சொன்னால், நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன் என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். ரைட்டா? வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்வான்? பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. ஹல்லேலூயா,
அப்போ நான் ஒன்றை செய்வேன் என்று சொன்னால் நான் மக்களுக்கு பிரயோஜனமாக பேச வேண்டும், செயல்பட வேண்டுமே ஒழிய எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்துவதற்காக ஒன்றை நான் செய்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதை பவுல் தெள்ள தெளிவாக இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப நான் உங்களுக்கு அங்க சொன்னேன், இப்ப அங்கே எல்லா மனுஷரும் கூடி இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கின உடனே அவர்கள் பற்பல பாஷைகளில் பேசுகிறார்கள். அந்த பற்பல பாஷை என்பது என்ன பாஷை என்றால் நீங்கள் அறிந்திருக்கிற பாஷையில பேசுகிறார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது அங்க யாரெல்லாம் கூடியிருக்கிறாங்க, இந்தியாவில இருந்து போயிருப்பாங்க, யூரோப்ல இருந்து போயிருப்பாங்க இல்லையா, பல தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, 6வது வசனத்தை வாசிங்க, 2:16 2:6 2 அப்போஸ்தலர் 2:6 அப்போஸ்தலர் 2:6 கூடி வந்து தங்கள் பாஷையில், தங்கள் என்றால் அவர்கள் வந்த தேசத்தின் பாஷைகள். அவங்க இந்தியாவில இருந்து போயிருந்தா தமிழ் பேசியிருக்கலாம், ஹிந்தி பேசியிருக்கலாம், தெலுங்கு பேசியிருக்கலாம். அவங்க பாஷையில அவர் பேசுறார். யார் பேசுறது? யூதர்கள் பேசுகிறார்கள், யூத தேசத்தில் இருக்கிறவர்கள், சீஷர்கள் பேசுகிறார்கள். அதனாலதான் அவங்க சொல்றாரு தங்கள் பாஷைகள் எப்படி பேசுறாங்க, தங்கள் பாஷையில இவங்க எப்படி பேசுறாங்க. நான் ஒரு பாஷையில வந்திருக்கிறேன், இவங்க யூதர்கள் எப்படி என் பாஷையில பேசுறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். கரெக்ட். வாசிமா, அது மறுபடியும் வாசி. பேசுகிறதை அவரவர் கேட்டபடினால கலக்கம் அடைந்தார்கள். அப்போ அந்நிய பாஷை என்பது இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் வரங்கள் உண்டு, பாஷைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் நான் இன்னொரு வசனத்தையே சொன்னேன், 2 கொரிந்தியர் 12:3. அதுல மனுஷர் பேசப்படாத விளங்காத மொழியை நான் கேட்டேன். யார் கேட்டது? பவுல் கேட்கிறார். பவுல் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே அவர்கள் அந்த பாஷையில பேசுறாங்க, புரியல, அது நாங்க பேசினது இல்ல, மனுஷர் பேசின பாஷை இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பாஷை இருக்கு, ஆனால் அந்த பாஷை என்ன பாஷை? மனுஷர் பேசப்படாத விளங்காத பாஷை. ரைட்டா? அப்போ அந்நிய பாஷை என்னன்னு இங்க பேசுறாங்க என்றால் மொழி. இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்தியா உலகம் முழுக்க ஒரு 9,800 மொழிகள் இருக்கு. அவ்வளவு மொழி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா பல மொழிகளுக்கு அக்ஷரம் கிடையாது. அக்ஷரம்னா எழுத்து இல்லாம மொழி, பாஷை மட்டும் பேசுவாங்க. இப்ப நரிக்குறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நரிக்குறவர்கள் அவங்களுக்கு பாஷை அவங்க வேற மொழியில பேசுவாங்க. ஆனா அதுக்கு அக்ஷரம், எழுத்து கிடையாது, எழுத்து வடிவம் கிடையாது. அப்படி பல பாஷைகள் இருக்கு. அப்போ எந்த பாஷையும் புரிந்து கொள்ள அர்த்தமுள்ள பாஷைகளாக தான் இருக்குமே தவிர புரியாத பாஷைகளாக இருக்காது. ஒரு மொழி ஒரு பகுதியை சார்ந்த மொழியாக இருக்க வேண்டும், ஒரு பகுதி. ஆகவேதான் இந்த வார்த்தைகள் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேரம் கடந்து போய்கொண்டிருக்கு. நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உண்மைகளை நீங்கள் மனதளவில ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி பதித்துக் கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த வேதம் உங்கள் கரங்களில் இருக்கிறது. நான் புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அதை படித்து புரிந்து தெளிந்து கொள்ளுங்கள், அப்படி நடவுங்கள். ஆண்டவர் அதற்காக தான் இந்த வார்த்தைகளை நமக்கு அறையில கொடுத்திருக்கிறார் இல்லையா. இது எவ்வளவு காலமா வந்திருக்கு தெரியுமா? ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நம்முடைய கரங்களுக்கு பைபிளா மாறி வந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார்னு வேதம் சொல்லுகிறது? 2000 வருஷம். ஆனா பரிசுத்த வேதாகம் எவ்வளவு காலமாகுது? ஒரு 500 ஆண்டு. அவ்வளவுதான், ரொம்ப சொற்பம். அப்போ ஆனால் இது வருவதற்கு எவ்வளவு பிரயாசங்கள் நடந்தது, எவ்வளவு முயற்சிகள் நடந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, கடைசியாக ஒரு உண்மையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற
ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்னா புரிஞ்சு கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறதையும் அவர்களிலும் அன்பா இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கு என்ன பொருள் என்றால், இப்ப நீங்க நிறைய படங்கள்லாம் வரைஞ்சு வச்சுக்கிறீங்க இல்லையா? இப்படிப்பட்ட படத்தையும் வரைஞ்சு வைங்க. ட்ரையாங்குலர், முக்கோண உறவு. நான் சொல்றது புரியுதா? முக்கோணம்னா எப்படி எப்படி இருக்கும்? ஆமா, முக்கோணம் இல்லையா? இதுதான் முக்கோணம். கரெக்டா? இப்ப ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கே அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு இங்க சொல்றார். ஒருமைப்பாட்டை பத்தி பேசுகிறார். எப்படின்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டுமானால், அந்த காரியத்திற்கு தலையாக நான் யாரை நிறுத்த வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறுத்த வேண்டும். ஒரு பகுதியில என்னை நிறுத்தி கொள்ள வேண்டும், மறுபகுதியில என்னுடைய தேவையை அல்லது என்னுடைய உறவுகளை நான் நிறுத்த வேண்டும். இப்ப ஒண்ணு வேண்டாம். இப்ப கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல உறவு வர வேண்டும் என்றால், சொல்றது புரியுதா? கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல உறவு, சமாதானம் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த முக்கோண உறவுக்கு நம்ம வந்துடணும். தலை எங்க வைக்கணும்? ஆண்டவரை வைக்க வேண்டும். ஒரு புறம் யாரை நிறுத்த வேண்டும்? என்னை நிறுத்த வேண்டும். மறுபுறம் யாரை நிறுத்த வேண்டும்? மனைவியை நிறுத்தணும். இப்போ இந்த அடிப்படையில என்னுடைய உறவு இருக்குமானால் அந்த உறவில சமாதானம் இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மையமாக வைத்து நம்மை நிறுத்தி மறுபக்கம் யாரை வைக்கணும்? பிள்ளைகளை வைக்கும். அப்போ இந்த உறவு சிறப்பாக இருக்கும், நிலைத்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல இப்ப நீங்க ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்றீங்க. என்ன குறிப்பு? என்ன குறிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுகிறீங்க? சபை கட்டுறதுக்கு இல்லையா? இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரை மையப்படுத்தி சபையை ஒரு புறம் நிறுத்தி உங்களுடைய நோக்கத்தை என்ன பண்ணணும்? மறுபுறம் நிறுத்தி ஆண்டவரை மையப்படுத்தி உங்களுடைய வேண்டுதல் அமையும் போது அப்படிப்பட்ட சபையை நீங்கள் எழுப்புவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக எழுப்புவீர்கள். ஒன்னும் புரிஞ்சுக்கொள், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் அதை செயல்படுத்துவார். நீங்க இப்ப இந்த ஊழியரை எனக்கு ரொம்ப காலமா தெரியும். அங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஊழியர் செஞ்சிட்டு இருந்தாரு. அங்கிருந்து இந்த இடத்திற்கு வந்தாரு. இந்த இடத்துலயும் பிரச்சனைன்னு சொல்லி இப்ப எங்க போறாரு? இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஆனா ஒரு உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே பவுல் நமக்கு அந்த உண்மையையும் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை வாசிங்க. யூதர்களால் ஒன்று குறைய அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் என்ன பண்ண போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும்
வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் ஆபத்திலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே. அல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கு போராட்டம் இருக்குமானால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள், நீங்கள் வளருகிறீர்கள் என்று பொருள். என்ன பொருள்? வளருகிறீர்கள் என்று பொருள் இல்லையா? 2 வருஷத்துல 2 இடத்த மாத்திட்டாரு அப்படின்னா இப்ப வேகமா வளர்றான்னு பொருள் இல்லையா? இப்ப எங்க போறாரு? ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு இடம் அங்கு கட்டி அங்கே ஆராதனை நடத்துவதற்காக போகிறார். அப்ப வேகமாக வளர்கிறீர்கள் என்று பொருள். ஆகவே கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை மையப்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை, உங்கள் விருப்பங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இதை நிறைவேற்றி செய்வார். இது அவருக்கான காரியம். சபை கட்டுறது உங்களுக்கானது இல்ல, ஆண்டவருக்கானது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கட்ட போகிறீர்கள். ஆகவே நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். கவலைப்படாதீர்கள். இன்னும் பல பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த பிரயாசங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபத்திலே தரித்திருங்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு மாறான வளர்ச்சி தவறானது. கரெக்டா? சத்தியத்தின் அடிப்படையில உங்களுடைய வளர்ச்சி காணப்படுமேனால் அதுதான் உண்மையான வளர்ச்சி. சத்தியத்திற்கு விரோதமான வளர்ச்சியை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் அது உங்களை தவறான பாதையில வழி நடத்திவிடும். தவறாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றிவிடும். தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்கள், ஜாக்கிரதைப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா, இன்னும் தெளிவுபட வேண்டுமானால், நான் கொஞ்சம் வேகமா போயிட்டேன், வேகமா பண்ணிட்டேன், ஆனா இது ரொம்ப டீட்டெயில்டா எடுக்க வேண்டிய விசேஷம். ஆனா உங்களுடைய பல காரியங்கள் இருப்பதனால அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக நிறைவு செஞ்சேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக நான் இன்னைக்கு முழுசும் இங்கதான் இருக்க போறேன். ஆகவே உங்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ஆராதிப்பே முழுவதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை